இன்னும் பாருங்க, மோசே வந்து அந்த இடத்துல 2 பேருக்கு ஒரு பிரச்சனை. மோசே வனாந்தரத்துக்கு போறதுக்கு முன்னாடி எகிப்துல பார்வோனுடைய மகனா இருந்தப்ப எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலனுக்கும் பிரச்சனை. அது நீங்க பைபிள வாசிச்சிருப்பீங்க. அந்த 2 பேர் பிரச்சனையை தீர்க்க போய் சிக்கல்ல மாட்டினவர் தான் மோசே. அதாவது 2 பேரோட பிரச்சனைய கூட அவரால் சமாளிக்க முடியாத அளவு அவருடைய கெப்பாசிட்டி வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம கூட இன்னைக்கு நீங்க ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கலாம். என் வீட்டில் இருக்க 4 பேரே என்னால் சமாளிக்க முடியல, என் வீட்டில் இருக்க 2 பேரே என்னால் சமாளிக்க முடியல அப்படின்ற ஒரு கிரைசிஸோட நீங்க இருக்கலாம். மோசேவும் அப்படிதான். அந்த 2 பேருக்கு இருக்கிற நியாயத்தை எப்படி டீல் பண்ணணும், அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும்னு புரியாமலே செயல்பட்டு சிக்கல்ல மாட்டின ஒரு மோசே. ஆனா தேவன் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, அவர் வந்து அவர் நியாயம் விசாரிக்கும் போது அந்த எல்லா இஸ்ரேல் ஜனங்களையும் அவர் நியாயம் விசாரிக்கிறவரா வந்து அமர்ந்திருந்தாரு. அவருடைய மாமனார் வந்து சந்திக்கும் போது அந்த இடத்த பார்க்கும் பொழுது காலமே தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் இஸ்ரவேலர் வந்து அங்க நிற்பாங்க. இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன், எவ்வளவு ஒரு அற்புதமா ஆண்டவர் வந்து முத்திரை மோதிரமா நம்மளை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மளை பயன்படுத்துறாருன்னு. 2 பேரு பிரச்சனையை சமாளிக்க முடியாம சிக்கல்ல மாட்டி ஓடி போன மோசேவை அத்தனை